ஸ்ரீமாத்திரை நம. ஸ்ரீ குருபியோ நம. ஸ்ரீசக்கரம் மற்றும் மகாமேரு நவாவர்ண பூஜை பயிற்சி பற்றிய விவரம். தேவி லலிதா திருப்பர சுந்தரி வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீநகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஆகாசத்தில் அல்லது இந்த பிரபஞ்ச வெளியில் இருக்கக்கூடிய நகரம். அதே தேவி ஒரு யந்திர ரூபமாக ஃபிசிக்கலாக இங்கே பூலோகத்தில் இருக்கக்கூடிய ரூபம் ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஸ்ரீயந்திரத்தினுடைய 3 டைமென்ஷனல் வியூ தான் மகாமேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ரீயந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யந்திர படமாக இருக்கக்கூடியது. அதோடைய 3 டைமென்ஷனல் வியூ தான் மகாமேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பொதுவாக இதுதான் தேவி. இப்போ மற்ற தெய்வங்களுடைய யந்திரத்துக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஏனைய தெய்வங்களுடைய சக்தி மட்டும்தான் அதுக்குள்ளே அடக்கமாக இருக்கும். இப்போ ஒரு கணபதியோடைய யந்திரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கணபதியோடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனந்தபுரி. ஆனால் அவரோட சக்தி அவரோட யந்திரத்துக்குள்ளே இருக்கும். பட் தேவியோட ஸ்ரீயந்திரத்தை பொறுத்தளவுக்கு தேவியே இந்த யந்திரம் தான். இந்த யந்திரமே தேவி தான். இதுதான் இதனுடைய தன்மை. ஸோ ஈவன் கண்ணன், அதாவது பகவான் கிருஷ்ணர் முதற்கொண்டு நான் யந்திரங்களில் ஸ்ரீயந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் அதுதான். இந்த யந்திரம் தான் அனைத்து யந்திரங்களுடைய தாய் யந்திரம். எல்லா தேவதைகளுடைய சக்திகளும் இதற்குள்ள அடக்கம். இப்போ உதாரணமாக ஒரு தெய்வம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அம்பிகையோட ஒரு ரூபத்தை சொல்கிறோம். ஒரு சப்த கன்னியர்கள்லையோ அல்லது வாட்டவர் எந்த ரூபத்தை எடுத்தாலும் அதற்கும் தனித்தனியான யந்திரங்கள் இருந்தாலும் அந்த தேவதை இதற்குள்ள அடக்கம். இங்கே இந்த லலிதா திருப்புர சுந்தரியுடைய இந்த அம்சத்திற்குள்ள அது அடக்கம். ஸோ மற்றைய தெய்வங்களுடைய வழிபாட்டிற்கும் இந்த ஸ்ரீயந்திரத்தினுடைய வழிபாட்டிற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போது ஒவ்வொரு தேவதை, இப்போ கணபதி அப்படின்னு இருக்காருன்னா அவர் தடைகளை விளக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார். அப்போ நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய அப்டக்கிள்ஸ், தடைகளை நீக்குவார். அப்போ அவருடைய வழிபாடு அதை கொடுக்கும். இப்போது அதே போல் ஒரு ஹயக்ரீவர் அப்படின்னா அவர் கல்வியை கொடுப்பார். சரஸ்வதி அதே போல் கல்வியை கொடுப்பாங்க. மகாலட்சுமி தேவி செல்வத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ரூபம் அப்படின்றது இருக்குது. பட் ஸ்ரீயந்திரத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இது 9 நிலைகளை கொண்டது. அதாவது ஆவரணம் அப்படின்னு சொல்லுவோம். 9 படிநிலைகள். இதில் முதல்லதாக இருக்கக்கூடியது சதுர வடிவத்தில் இருக்கும். அடுத்தது தாமரை இதழ்கள் போன்று 16 தாமரை இதழ்கள் இருக்கும். அடுத்தது 8 தாமரை இதழ்கள் இருக்கும். அடுத்தது உள்ள பார்த்திங்கன்னா அந்த 8 தாமரை இதழ்களுக்குள்ளே மேல் நோக்கிய முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவ முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அது 4 இருக்கும் பெருசாக. கீழ் நோக்கிய 5 சக்தி முக்கோணங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 4 சிவ முக்கோணங்களும் 5 சக்தி முக்கோணங்களும் ஜாயிண்ட் மெர்ஜ் ஆகிறதுனால அங்கே எழக்கூடியது பார்த்திங்கன்னா 43 முக்கோணங்கள். 42 முக்கோணங்கள் ப்ளஸ் 1. அந்த 43ஆவதாக இருக்கக்கூடிய முக்கோணத்தில் தான் பிந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது அமைஞ்சிருக்கும். அங்கே தான் தேவி லலிதா திருப்புர சுந்தரி காமேஸ்வரன் காமேஸ்வரி சகிதமாக வீற்றிருக்கிறார். மொத்தம் ஒரு 9 ஆவரணம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அந்த 9 ஆவரணத்திற்கும் அதிர்ஷ்டான யோகினிகள் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க இருக்காங்க. அப்போ 9 பேர். அடுத்தது அந்த ஒவ்வொரு ஆவரணத்துலேயும், இப்போது பூப்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய இதை பார்த்தோம்னா, ஆவரணத்தை பார்த்தோம்னா அதில் 3 படிநிலைகள் இருக்கும். அதுலேயும் 10, 8 + 10 அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதைகள் இருப்பாங்க. அடுத்ததாக 16 தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வரக்கூடிய 8 சோடசதள பத்மத்தில் 16 சோடசதள பத்மத்தில் 16 தேவதைகளும், அஷ்டதள பத்மமாக இருக்கக்கூடிய 8 பத்மத்தில் 8 தேவதைகளும், அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த 42 முக்கோணங்களுக்கும் 42 யோகினிகளும், 43ஆவதாக இருக்கிறதுல அம்பிகை இருக்கிறார். ஸோ இந்த அம்பிகை கூட திதிநித்யா தேவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய கலைகளாக இருக்கக்கூடிய அந்த திதிநித்யா தேவிகள் அப்படின்றது வீட்டிருக்காங்க. நாம் பிறக்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு திதி அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மளுடைய பிறப்பு நாள் அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதுக்கு அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொருத்தவங்க அதிபதி, அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. இதோட கூட மந்திரினி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசியாமலா தேவி அம்பிகையினுடைய மந்திரியாக இருக்கக்கூடியவள். வாராகி தேவி அம்பிகையினுடைய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவள். அதோட சண்டி அம்பிகையினுடைய பாதுகாவல்
தலைவியாக இருக்கக்கூடியவள் அவள். அதே போல் மற்றைய மகாவித்யாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தசமகா வித்யாக்களும் இந்த எந்திரத்துக்குள்ள அடக்கம். அதை தாண்டி இருக்கக்கூடிய அங்கவும் பாக தேவதையில் வரக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியும் அதே போல் அஸ்வாரூடா தேவியும் சம்பத்கரி தேவியும் இதற்குள்ள அடக்கம். இப்படி இவ்வளோ தேவிகள் இருக்காங்க. இதெல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடியவங்க. இந்த ஒவ்வொரு தேவிகளுக்கும் சேவகம் பண்ணக்கூடிய யோகினிகளும் இருக்காங்க. அப்போது லலிதா சஹஸ்ரநாமத்தை பொறுத்தளவுக்கு அங்கே என்ன சொல்லக்கூடியதுன்னா 64 கோடி யோகினிகள் அப்படின்னு. அந்த 64 கோடி யோகினிகளும் இதுக்குள்ளே தான் அடக்கம். அப்போ புரிஞ்சுக்கிறோம், ஒரு கணபதியோட யந்திரத்தை மட்டும் தனியாக வழிபாடு பண்ணுறோன்னா அதுக்கு என்ன? அப்போ கணபதியோட கணங்களை மட்டும்தான் அங்கே வழிபாடு பண்ணுவோம். இங்கே பார்க்கும்போது அப்போ அங்கே கணபதியோட தன்மை என்ன? தடைகளை மட்டும் நீக்குவார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் யோகினிகள், வெரைட்டி ஆஃப் தேவதைகள், இவ்வளோ தேவதைகள். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஒரு தேவதை பணத்தை செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய தேவதை, ஒரு தேவதை தங்கத்தை கொடுக்கக்கூடிய தேவதை, ஒரு தேவதை நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது, ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடியது, இன்னொரு தேவதை சாஸ்திர ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அதே போல் கல்வியை மேம்படுத்தக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, நோய்களை தீர்க்கக்கூடியது. இப்படின்னு நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் ஏதோ ஒரு தேவி இங்கே கொடுத்துட்ருப்பாங்க இத்தனை தேவிகளில். அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா இந்த பூஜையில், இந்த நவாவரண பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த அத்துணை தேவதைகளையும் நாம் அவங்களுடைய நாமாக்களை சொல்லி வழிபாடு பண்ணுவோம். அப்போது நம்மளுடைய கோரிக்கை அப்படின்றது ஒன்று இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கையுடைய தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை ஏதோ ஒரு தேவதை பூர்த்தி பண்ணிடுவாங்க. நமக்கு என்ன கான்செப்டில் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவை இருந்தாலும் சரி, நம்மளுடைய அப்போ நம்ம ஒவ்வொரு வெவ்வேறு விதமான வழிபாடுகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றே போதும் நம்மளுடைய தேவைகளையும் நிறைவேற்றி அம்பிகையையும் அடைவதற்கு இந்த ஒரு பூஜா முறையே போதும். அதுதான் இது மிகச்சிறந்த பூஜை. சாத்விக பூஜை முறைகளில் இதற்கு ஈடான பூஜை முறையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். முறைப்படி பூஜை செய்யும்போது நமக்கு கிடைக்காத விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணமும் இதுதான். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழும். ஸோ நான் என்னுடைய வீட்டில் ஸ்ரீயந்திரம் வச்சுருக்கேன் அல்லது மகாமேரு வச்சுருக்கேன். மாதம் அதுக்கு பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் இருக்குது. ஆனாலும் என்னுடைய லைஃப்லையோ அல்லது ஆன்மீக பாதையிலையோ எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா காரணம் என்ன? ஏன்னா முறையான பூஜை தெரியாதது, அடுத்தது உள்ளே என்னென்ன தேவதைகள் இருக்காங்க அப்படின்றது தெரியாதது, அவங்கள எப்படி பூஜிக்கணுன்றது தெரியாதது, அதே போல் 9 ஆவரணங்களுக்கும் முத்திரைகள் அப்படின்றது இருக்குது, அந்த முத்திரைகள் தெரியாமல் இருக்கக்கூடியது. அடுத்தது மிகப்பெரிய விஷயம் என்ன, அந்த எந்திரத்திலேயோ மகாமேருலேயே ஆற்றல், சக்தி ஆற்றல் இல்லாமல் இருக்குது. வெறுமனே ஒரு கடையில் அல்லது ஒரு கோயிலிருந்து நம்ம வாங்கி வச்சுட்டா மட்டும் அதில் ஆற்றல் அப்படின்றது இருக்காது. ஒவ்வொரு யந்திரமோ அல்லது ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கூட அது கொஞ்ச காலகட்டம்தான் அதனுடைய ஆற்றல் அப்படின்றது, அதுக்குள்ளே பிராணன் அப்படின்றது இருக்கும். அது குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை திரும்ப ரீஃபில் பண்ண தெரியாது, அதில் நம்மளால் அந்த பிராணனை கொடுக்க தெரியாத விஷயம். ஸோ இதெல்லாம் தான் காரணிகள் நமக்கு நாம் நார்மலாக செய்யக்கூடிய பூஜைகள்னாலேயோ பலன்களை நாம் அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த வகுப்பு அப்படின்றது எதற்காக அப்படின்னா, இது இந்த 9 ஆவரணங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் பற்றின விளக்கம். ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேவதைகள் இருக்காங்க, அவங்கள எப்படி பூஜை செய்யணும் அப்படின்றத அந்த வகுப்பு. அப்போ இந்த வகுப்புக்குள்ளே எப்படி முதல்ல கலை ஆவாகனம் பண்ணுறது, அந்த எந்திரத்தை எப்படி சக்தி ஊட்டுறது, தேவியோடைய அம்சத்தை அதுக்குள்ளே முதல்ல கொண்டு வர்றது, அண்ட் தென் இதுக்குண்டான தாந்திரிக முத்திரைகள் என்ன, ஒவ்வொரு ஆவரணத்துக்கு உண்டான முத்திரைகள் என்ன, அண்ட் தென் எப்படி பூஜிக்கணும், ஒவ்வொரு தேவைகளுக்கு எந்த மாதிரியான பூஜிக்கணும், பிரயோக முறைகள் என்ன விஷயங்களை தாந்திரிக விஷயங்களை கையாளணும், இப்படின்றது தான் இதனுடைய வகுப்பினுடைய சாராம்சம். அதே போல் அந்த திதி நித்யா தேவிகளை எப்படி பூஜிக்கிறது, நாம் எப்படி அவங்க மூலியமாக நம்மளுடைய திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இதுதான். அந்த திதி நித்யா தேவிகளை பூஜிக்கிறனால எப்படி நாம் விதியை வெல்ல முடியும். அந்த தேவி இந்த பூஜையினுடைய சாராம்சமே 9 ஆவரணங்களை கடந்து தேவியை உணர்வது தான். ஸோ அந்த உணர்தலில் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு யோகினிகள் நமக்கு கிராண்டட் அப்படின்றத பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வகுப்பு அப்படின்றது. இப்போ முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான். இதையும் தாண்டி பல ரகசியங்களும் இந்த விஷயங்களில் உங்களுக்கு வகுப்பில் கற்றுத்தரப்படும். ஸோ யார் கற்றுக்கொள்ளலாம்? பொதுவாக ஒரு ஸ்ரீயந்திர பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீவித்யா கிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யா உபாசனை முடித்ததுக்கப்புறம் சொல்லித்தரக்கூடியது. அங்கே
சில அந்த பூஜையை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் தேவைப்படும் அதை முடிக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய உபாசனை அங்கே எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு மந்திரங்கள், மூல மந்திரங்களை பயன்படுத்தி பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ். அதுக்கு கண்டிப்பாக தீட்சை அப்படின்றது தேவை. அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு குரு பரம்பரையில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஒரு 4லேருந்து 5 வருடங்கள் ஆகும். படிநிலை, ஒவ்வொரு படிநிலையாக போய். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த பூஜா முறை அப்படின்றது மூலமந்திரங்களை பயன்படுத்தியது கிடையாது. மூலமந்திரங்களை பயன்படுத்திய பூஜா முறைகள் கிடையாது. நான் ஒவ்வொரு தேவியினுடைய நாமாக்களை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பூஜா முறை தான். அதே போல் இதுக்கு தீட்சை அப்படின்றது மஸ்ட்டு கிடையாது. ஸ்ரீவித்யா ப்ராக்டிஸ் பண்ணிக்க, ஸ்ரீவித்யா உபாசனை மேற்கொண்டு இருக்கணும், அதில் பரிபூர்ணத்துவம் அடைஞ்சிருக்கணுன்ற மஸ்ட்டு கிடையாது. ஏன்னா இது ஸ்ரீவித்யா உபாசனை இல்லாதவர்களும் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை. பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு தட். ஏன்னா இங்கேயும் தாந்திரிக விஷயமாக இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, முறையான ஒரு பரம்பரைகளில் வரும்போது தான் இந்த டீச்சிங்ஸ் அப்படின்றது ஸ்ரீவித்யா கிரமத்தில் வரக்கூடியதில் இந்த டீச்சிங்ஸ் அப்படின்றது கையாளப்படும். ஸோ இதுதான் வகுப்புங்க. இது 2 நாட்கள் நடைபெறக்கூடிய வகுப்பு. வரக்கூடிய ஜூலை மாதம் 13 மற்றும் 14 இது ஆஷடா நவராத்திரி காலமும் கூட. இந்த 2 நாட்களையும் ஜூம் கிளாஸாக தான் இது நடக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் 3 மணி நேரம், ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் வகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. கம்பல்சரி இதுக்குண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை மாதம் 7ஆம் தேதியோடு முடியுது. அந்த நாளுக்குள்ளே நீங்கள் கட்டணம் செலுத்தி பதிவு செஞ்சுக்கணும். காரணம் என்ன, இந்த பூஜை பண்ணுறதுக்கு உண்டான புக்லெட்லேருந்து சில மெட்டீரியல்ஸ் நாங்கள் உங்களுக்கு தயார் செய்து உங்களுக்காக பிரத்யேகமாக அனுப்ப வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான விஷயம். அதே மாதிரி ஸ்ரீயந்திரமோ மகாமேருவோ இந்த வகுப்பில் நாங்கள் தரது கிடையாது. அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். இது வகுப்புக்கு உண்டான கட்டணம் மட்டும்தான் இதில் சொல்லக்கூடியது. இந்த வகுப்புக்கு உண்டான கட்டணம் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய மையத்தில் ஏதாவது ஒரு கட்டண வகுப்புகளில் கலந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கட்டணம் 2100 ரூபாய். புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு 3000 ரூபாய். இந்த இடத்துல இன்னொரு குறி வரலாம், என்கிட்ட இப்போதைக்கு ஸ்ரீயந்திரமோ மகாமேருவோ இல்லை, நான் கலந்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம். லேட்டர் நீங்கள் எப்போது அம்பிகையுடைய அனுகிரகத்தால் எப்போ ஸ்ரீயந்திரமோ மகாமேருவோ வாங்கக்கூடிய தன்மை வருதோ அப்போ வாங்கிக்கலாம். பட் வகுப்பில் ஸ்ரீயந்திரமும் மகாமேருவும் இல்லாமல் எப்படி பூஜை செய்கிறது அப்படின்றதையும் நான் டீச் பண்ணிடுவோம். ஸோ அந்த மெத்தடையும் நான் டீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஸ்ரீயந்திரமோ அல்லது மகாமேருவோ வாங்குகிற வரைக்கும் இந்த அது இல்லாமல் பண்ணக்கூடிய பூஜா முறையை நீங்கள் கையாளலாம். வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீயந்திரத்துலேயும் அல்லது மகாமேருலையும் நீங்கள் பூஜிக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, தெளிவுபடுத்துகிறேன். ஸ்ரீமாத்ரே நம, ஸ்ரீ குருபியோ நம.